வணக்கம். உலகில் உள்ள முக்கியமான அமைப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி 1. யுனைடெட் நேஷன் அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1919, பி 1945, சி 1950, டி 1939. உங்களுக்கான விடை பி 1945. கேள்வி 2. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைமையகம் எங்கு உள்ளது? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ நியூயார்க், பி ஜெனீவா, சி பாரிஸ், டி லண்டன். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி ஜெனீவா. கேள்வி 3. யுனெஸ்கோ அமைப்பின் முக்கிய நோக்கம் என்ன? ஏ வணிக வளர்ச்சி, பி கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார மேம்பாடு, சி பாதுகாப்பு, டி விவசாயம். உங்களுக்கான விடை பி கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார மேம்பாடு. கேள்வி 4. வேர்ல்டு பேங்க் என்ன செய்கிறது? ஆப்ஷன் ஏ போர் நடத்துகிறது, பி நாடுகளுக்கு கடன் வழங்குகிறது, உணவு விநியோகம் செய்கிறது, டி கல்வி மட்டும். உங்களுக்கான விடை பி நாடுகளுக்கு கடன் வழங்குகிறது. கேள்வி 5. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் முக்கிய பணி என்ன? ஏ சுகாதாரம், பி பணவியல் நிலைத்தன்மை, சி விளையாட்டு, டி போக்குவரத்து. உங்களுக்கான விடை பி பணவியல் நிலைத்தன்மை. கேள்வி 6. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எதை கட்டுப்படுத்துகிறது? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ கல்வி, பி உலக வர்த்தகம், சி மருத்துவம், டி போர். உங்களுக்கான விடை பி உலக வர்த்தகம். கேள்வி 7. யுனிசெஃப் அமைப்பு எதற்காக செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ பெண்கள், பி குழந்தைகளின் நலம், சி விவசாயம், டி தொழில். உங்களுக்கான விடை பி குழந்தைகள் நலம். கேள்வி 8. இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸ் அமைப்பு என்ன செய்கிறது? ஏ போர் நடத்துதல், பி மனிதாபிமான உதவி, சி கல்வி, டி வர்த்தகம். உங்களுக்கான விடை பி மனிதாபிமான உதவி. கேள்வி 9. ஓபிஇசி அமைப்பு எதனை சார்ந்தது? ஏ கல்வி, பி எண்ணெய் உற்பத்தி நாடுகள், சி சுகாதாரம், டி விளையாட்டு. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி எண்ணெய் உற்பத்தி நாடுகள். கேள்வி 10. நேட்டோ அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது? ஏ கல்வி, பி இராணுவ கூட்டணி, சி உணவு, டி மருத்துவம். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி இராணுவ கூட்டணி. நீங்கள் எத்தனை சரியாக சொன்னீர்கள்? கமெண்ட்ல உங்கள் ஸ்கோர் சொல்லுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.